பாப்பாவுக்கு 3 வயசு ஆக போகுது, இன்னும் மொட்டை அடிச்சு காது குத்தாம இருக்கிறீங்களே ஏன்? 3 வயசு ஆகுது இன்னும் மொட்டை கூடவாங்க அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிற வீடியோவை நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணிட்டோம். ஆனா அது நிறைய பேருக்கு தெரிய வரல. ஆக்சுவலா நம்ம ரெயின்சிகா பாப்பாவுக்கு 11 மாசத்துலயே மொட்டை அடிச்சாச்சு. ஏன் அந்த டைம்லயே காது குத்திருக்க வேண்டியது தானே ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. ஆக்சுவலா நம்ம ரெயின்சிகா பாப்பாவோட காது ரொம்பவும் சின்னதா இருந்துச்சு. அந்த டைம்ல குழந்தைக்கு 3 வயசுக்குள்ள மொட்டை அடிக்கணுமா, 3 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் மொட்டை அடிக்கணுமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய டவுட்டே இருக்குது. எங்க அப்பா அம்மா கிட்டையும் கேட்டேன், ஒரு சில பெரியவங்க கிட்டையுமே கேட்டேன். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் என் குழந்தைக்கு பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் மொட்டை அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, 3 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது 4 வயசு கணக்காயிடும், சோ அதனால பர்த்டே வரதுக்கு முன்னாடியே மொட்டை அடிச்சு காது குத்துறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இதை பத்தி விவரம் தெரியல. உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க 3 வயசுல மொட்டை அடிச்சு காது குத்திருப்பீங்க. சோ 3 வயசுக்கு முன்னாடியே குத்தணுமா 3 வயசுக்கு அப்புறம் குத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்மளோட யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.